ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூசஸ். சரிங்களா, உங்களுக்கு அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்னால் என்னென்னு தெரியும். சரிங்களா, பெர்லியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்டு ரேடியம். பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம் கொஸ்டின்ஸு. சரிங்களா, இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரான்சியத்தோட யூசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸ்ட்ரான்சியம் அப்புறம் மெக்னீசியமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு யூசஸ் நம்ம நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ரிமைனிங் உள்ளதுலையும் நம்ம லைட்டாக 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பெர்லியத்தோட யூசஸ். சரிங்களா, பெர்லியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர் 4 அப்படின்ற மாதிரி தெரியும். சிம்பிள் பிஇ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதோட டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா ஸ்மாலஸ்ட் செல் அப்படின்றதுனால டென்சிட்டி அடர்த்தி குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோ அட்டாமிக் நம்பர். சரிங்களா, ஏன்னா அட்டாமிக் நம்பர் என்னப்பா சொல்லியிருந்தோம், 4 அப்படின்னு சொல்லிடுறோம். அண்டு வெரி லோ அப்சார்ப்ஷன். சரிங்களா, அந்த உறிஞ்சக்கூடிய தன்மையும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஃபார் எக்ஸ்ரேஸ், அதாவது எக்ஸ்கதிர்களில் எக்ஸ்ரேஸை வந்துட்டு உறிஞ்சக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. லோ அட்டாமிக் நம்பர், லோ அப்சார்ப்ஷன்ஸ் ஃபார் எக்ஸ்ரேஸ். அதனால இதை எதில் யூஸ் பண்ணுறாங்க, இட் இஸ் யூஸ்ட் எஸ் ஏ ரேடியேஷன் விண்டோஸ். சரிங்களா, கதிர்வீச்சை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜன்னல்களில் ரேடியேஷன் விண்டோஸ் ஃபார் எக்ஸ்ரே டியூப்ஸ் அண்ட் எக்ஸ்ரே டிடெக்டர்ஸ். சரிங்களா, அந்த எக்ஸ் கதிர்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா எக்ஸ் கதிர்களை கூட உறிஞ்சக்கூடிய பண்பு. சரிங்களா, வெரி லோ அப்சார்ப்ஷன். அதனால் வந்துட்டு அந்த எக்ஸ் கதிர்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பெர்லியம் அப்படின்றத யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸ் கதிர்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் அப்சர்வ் ஆகாது. சரிங்களா, அதுக்கு ஸ்பெஷலாக பெர்லியம் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ் கதிர்கள் இருக்கா அப்படின்றத நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்தினால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ அட்டாமிக் நம்பர், லோ அப்சார்ப்ஷன்ஸ் ஃபார் எக்ஸ்ரே. அதை மட்டும் வச்சுங்க. அடுத்து இந்த சாம்பிள் ஹோல்டர்ஸ் இன் எக்ஸ்ரே எமிஷன் ஸ்டடீஸ் யூஸ்வலி மேட் பை பெர்லியம். சரிங்களா, அந்த எக்ஸ்ரே எமிஷன் ஸ்டடீஸை பற்றி, எக்ஸ் கதிர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பெர்லியத்தை வச்சு தான் ஆய்வுகளை பண்ணுவாங்க. அப்போ முக்கியமாக எக்ஸ்ரேஸ் அதை பற்றி டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, சரிங்களா, ரிசர்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே பெர்லியம் அப்படின்ற ஒரு எலமெண்ட் தான் பயன்படுது. சின்ஸ் பெர்லியம் இஸ் ஏ டிரான்ஸ்பரண்ட்னா ரொம்ப வெளிப்படையாக, இல்லைனா அப்படியே எல்லாமே. சரிங்களா, டூ எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு பில்ட் பீம் பைப் இன் ஆக்சிலேட்டர். சரிங்களா, பீம் பைப்னா அந்த எலக்ட்ரான்ஸ் கதிர்கள் செல்லக்கூடிய அந்த ஒரு பைப். சரிங்களா, ஒளிக்கற்றைகளாக செல்லக்கூடிய அந்த பைப்பில் இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் உள்ள மூவ்மெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. இது வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அந்த பீம் பைப்பை வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு. சின்ஸ் பெர்லியம் இஸ் ஏ டிரான்ஸ்பரண்ட் டு எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு பில்ட் த பீம் பைப் இன் ஆக்சிலேட்டர்ஸ். சரிங்களா, அடுத்து பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோ டென்சிட்டிஸ், ஏன்னா லோ அட்டாமிக் நம்பர்னு சொல்லியிருந்தோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, லோ டென்சிட்டி. சரி, டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்சிட்டின்னு என்னப்பா ஃபார்முலா, மாஸ் பை வால்யூம். அப்போ அண்டு டயாமேக்னட்டிக் நேச்சர். டயாமேக்னட்டிக் அப்படின்னு சொன்னால் பெர்லியத்தில் வந்துட்டு எல்லா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா பெர்லியத்தில் அட்டாமிக் நம்பர் 4. இதெல்லாம் நீங்கள் அடுத்து 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4மே என்னவாக இருக்கும்னா பேரடு ஃபார்மில் இருக்கும். பேரட்னா 2 எலக்ட்ரானாக இருக்கும். இப்படி 2 எலக்ட்ரானாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன நேச்சர்னு சொல்லுவாங்க, டயாமேக்னட்டிக். டயாமேக்னட்டிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்னட்டிக் ஃபீல்டில் வச்சா நோ அட்ராக்ஷன், எந்த ஒரு அட்ராக்ஷனும். சரிங்களா, அந்த பெர்லியம் பார்ட்டிகுலர் நீங்கள் மேக்னட்டிக் ஃபீல்டில் வச்சா அது காந்தப்புலத்தால் கவரப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு இன் வேரியஸ் டிடெக்டர்ஸ். சரிங்களா, அதனால எக்ஸ்ரேவை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, சரிங்களா, அந்த பீம் பைப்பு நான் வச்சுக்கோங்க, சிம்பிளாக சொல்கிறேன், எக்ஸ்ரேவை எக்ஸ் கதிர்களை டிடெக்ஷன் பண்ணுறதுக்கும் சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பீம் பைப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் சரி. சரிங்களா, பைப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் நேச்சர்னால லோ டென்சிட்டியாக இருக்கிறதுனால நிறைய டிடெக்ஷனில் வேரியஸ் டிடெக்டர்ஸ்னால் அந்த இடத்துல நிறைய கண்டுபிடிப்புகளில் இதை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த என்ன சொல்ல சாம்பிள் ஸ்டடீஸ், பெர்லியம் வந்துட்டு எதில் பண்ணுறாங்க, சாம்பிள் ஹோல்டர்ஸ் வந்துட்டு இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ் கதிர்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்து. செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூசஸ் ஆஃப் மெக்னீசியம். சரிங்களா, மெக்னீசியம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுக்கல நான் இங்கே. இப்போ என்ன இது எதோட யூசஸ் அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் பார்க்குற அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு மெக்னீசியத்தோட யூசஸ். சரிங்களா, மெக்னீசியம் உங்களுக்கு தெரியும் எம்ஜி அப்படின்னு சொல்லி சிம்பிள் சொல்லுவாங்க. அட்டாமிக் நம்பர் 12 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ இதோட யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசஸ் நான் கொடுக்கல, ரிமூவல் ஆஃப் சல்ஃபர் ஃப்ரம் அயன் அண்ட் ஸ்டீல். சரிங்களா, அயன்னா தெரியும் உங்களுக்கு இரும்பு, அப்புறம் என்னது ஸ்டீல். இது ரெண்டுல இருந்தும் உங்களுக்கு
அந்த சல்ஃபர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இரும்புலேருந்து சல்ஃபர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு மெக்னீசியம் பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெக்னீசியமும் சல்ஃபரும் சேர்ந்து ஈஸியாக மெக்னீசியம் சல்ஃபைடாக மாறிடும். சரிங்களா? இது வந்துட்டு மெட்டல், இது நான் மெட்டல். அதனால இந்த மெக்னீசியம் சல்ஃபைடு அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். அதனால இந்த இரும்புலேருந்து சல்ஃபர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப செகண்ட் யூஸ்ட் as a photo என்கிரேவ் பிளேட்ஸ் இன் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? பிரிண்டிங்னா அந்த அச்சு தொழிற்சாலைகளில், சரிங்களா, அச்சு தொழிற்சாலைகளில் என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த எழுத்துகள் சரி வர்றதுக்காண்டி, சரிங்களா, அந்த லைட்டை என்கிரேவ் பிளேட்ஸ் பண்ணுறதுல மெக்னீசியம் பயன்படுது. சரிங்களா? அந்த லைட்டு வந்துட்டு அப்சர்வேஷன் பண்ணுறதுல. சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெக்னீசியம் அலாய்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஏரோப்ளான் அண்ட் மிசைல் கன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? தெரியும், ஏரோப்ளானோட அந்த உதிரி பாகங்கள் செய்கிறதுக்கு அலுமினியத்தோடு சேர்ந்து, சரிங்களா, அலுமினியம் அப்படின்றதோட சேர்ந்து அலுமினியம், அதுக்கடுத்து மெக்னீசியம், சரிங்களா, அலுமினியம் ஏஎல் ப்ளஸ் மெக்னீசியம், அடுத்து வந்துட்டு காப்பர், அடுத்து சிஆர் குரோமியம், இந்த 4 மெட்டலையும் சேர்த்து டியூரா அலுமின் அப்படின்ற நேமில் என்ன பண்ணுவாங்க, அலுமினியத்தோட இந்த ஏரோப்ளான்ஸோட உதிரி பாகங்கள் தயாரிப்பாங்க. அப்போ அந்த ஏரோப்ளானோட உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதுல நம்மளுக்கு மெக்னீசியம் அப்படின்ற மெட்டல் பயன்படுது. அதுதான் இங்கே இந்த தேர்ட் பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து மெக்னீசியம் ரிப்பன் இஸ் யூஸ்டு இன் சிந்தசிஸ் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜென்ட் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ். சரிங்களா? ஏன்னா கிரிக்னாட் ரியேஜென்ட்னா தெரியும், அல்கைல், பின்னாடி படிப்பீங்க 11th 13 லெசனில் இருக்குது. அல்கைல் மெக்னீசியம் ஹாலைட்ஸ், இதுக்கு பேர் தான் என்னது, கிரிக்னாட் ரியேஜென்ட். அல்கைல் குரூப் பதிலாக மெத்தில், எத்தில், ப்ரொபைல் எதனால் போட்டுக்கலாம். அதாவது அரைல் குரூப்னா ஃபெனைல் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஆறுனா அல்கைல் ஆர் அரைல் குரூப். இதோட மெக்னீசியம் சேர்த்து ஹாலஜன்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நீங்கள் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்னா அல்கைல் ஆர் அரைல் மெக்னீசியம் ஹாலைட்ஸ். அல்கைல் ஆர் அரைல் மெக்னீசியம் ஹாலைட்ஸ், இதுக்கு பேர் தான் என்னது, கிரிக்னாட் ரியேஜென்ட். இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்லேருந்து நம்ம ஆல்கஹால், ஆல்டிகைட், கீட்டோன், ஆசிட்ஸ், நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மெட்டல் மெக்னீசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் அலாய் வித் அலுமினியம் டு இம்ப்ரூவ் இட்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் ஃபேப்ரிகேஷன் அண்ட் வெல்டிங் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இந்த அல்லாய் வித் அலுமினியத்தோடு சேர்ந்து, அதான் என்ன சொல்லலாம், டியூரா அலுமின்னு சொன்னோம். இல்லை வெறுமனே அலுமினியமும் மெக்னீசியமும். சரிங்களா? அலுமினியமும் மெக்னீசியம், அதாவது மிக்சர் ஆஃப் 2 or more மெட்டல், அலுமினியம் ஏஎல் பாசிபிள். சரிங்களா? அலுமினியத்தோடு சேர்ந்து இது என்ன பண்ணுறாங்க, நிறைய வெல்டிங் ப்ராப்பர்ட்டிலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உலர்த்தியாக பயன்படுத்துகிறாங்க. டெசிகண்ட் அப்படின்னு சொன்னால் என்னதுப்பா, காய வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி உலர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் பயன்படுத்துகிறாங்க மெக்னீசியத்தை. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூசஸ். சரிங்களா? இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூசஸ். அட் இஸ் சாக்ரிஃபைசியல் ஆனோட் இன் கண்ட்ரோலிங் கால்வானிக் கரோஷன். சரிங்களா? அப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆனோட அந்த கேத்தோட ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு, அதனால் இப்படியும் நேம் கொடுப்பாங்க. கேத்தோட்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க, கேத்தோட ப்ரொடக்ஷனை பாதுகாக்கிறது. இந்த இடத்துல ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு என்ன மெட்டல் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம். அதனால் என்ன பண்ணும், சாக்ரிஃபைசியல் ஆனோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்துட்டு என்ன பண்ணிடும், சாக்ரிஃபைசியல் ஆனோடாகவும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த ஆனோட போய் ஆனோடில் வந்துட்டு இது என்ன பண்ணிடும், இது ரியாக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ எலக்ட்ரோலைசிஸில் படிப்பீங்க, ஒன்று ஆனோடு ப்ளஸ் ஆச்சு, இன்னொன்று கேத்தோடு மைனஸ் ஆச்சுன்னு எடுத்துக்கிறோங்க. இந்த கேத்தோடில் உள்ள மெட்டலை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மெக்னீசியத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கரோசின் அப்படின்னு சொன்னால் அரிமானம். சரிங்களா? துருப்பிடிக்கிறது. அப்போ இரும்பு வந்துட்டு துருப்பிடிச்சா என்ன மாறிடும், ஃபெரிக் ஆக்சிஜன் வாட்டர் முன்னாடி சேர்ந்து துருவாக மாறிடும். ஃபெரிக் ஹைட்ராக்சைடு Fe2O3 மாறிடும். அதிலிருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு மெக்னீசியத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்னீசியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூசஸ்ப்பா. நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோப்ளானோட அந்த ஏரோப்ளான் அண்ட் மிசைல்ஸ், சரிங்களா, அந்த ராக்கெட்டோட உதிரி பாகங்கள் செய்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அஸ் அ டெசிகண்ட். சரிங்களா? டெசிகண்ட்னா உலர்த்தியாக பயன்படுத்துகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்னது, கேத்தோட்டிக் ப்ரொடக்ஷன் அல்லது சாக்ரிஃபைஸில் ஆனோடாக பயன்படுத்தக்கூடிய மெட்டல் எதுன்னு கேட்பாங்க, மெக்னீசியம். இந்த 3 பாயிண்ட் அட்லீஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் அதில் புக்கில் கொடுக்கல, இந்த ஸ்க்ரீனில் கொடுக்கல, என்னது, ரிமூவல் ஆஃப் சல்ஃபர் ஃப்ரம் அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு என்ன யூசஸ் பார்க்க போகிறோம்னா, யூசஸ் ஆஃப் கால்சியம். தெரியும் உங்களுக்கு, கால்சியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பர் 20ன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் வந்துட்டு என்னது, CA அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன யூஸ் பண்ணுறாங்க, கால்சியத்தை ரிடியூசிங் ஏஜென்ட் இந்த மெட்டலர்ஜி ஆஃப் யுரேனியம், ஜிர்கோனியம் அண்ட் தோரியம். சரிங்களா? நீங்கள் பின்னாடி 12th ஸ்டாண்டர்டில் எல்லிங்கம் டயக்ராம்னு ஒன்று படிப்பீங்க. அதில் கால்சியம் தான் அந்த எல்லிங்கம் டயக்ராம்லேயே லாஸ்ட்டில் இருக்கும். அந்த எல்லிங்கம் டயக்ராமில் கால்சியம் அப்படின்ற மெட்டல் தான் எங்கே இருக்கும்னா கீழே இருக்கும். அதனால் கீழே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது மோர் ஸ்டேபிள். அதனால் இதை பெஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம் ஃபார் யுரேனியம், ஜிர்கோனியம், தோரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஃப்லாக் எலமெண்ட்ஸ், அதாவது லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் மோர் ஸ்டேபிள், கால்சியம்ன்றது மோர் ஸ்டேபிள்.
as a deoxidizer, desulfurizer and then the decarbonizer for a various ferrous and non-ferrous alloys. சரிங்களா? deoxidizerனா removal of oxygen, desulfurizer அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிமூவல் ஆஃப் சல்ஃபர், decarbonizer அப்படின்னு சொன்னால் ரிமூவல் ஆஃப் கார்பன், ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு, கார்பனை ரிமூவ் பண்ணுறதுக்கு, சரிங்களா, சல்ஃபரை ரிமூவ் பண்ணுறதுக்கு, சரிங்களா, எஸ்ஓசி அப்படின்னு நான் வச்சுங்க. அதுக்கு வந்துட்டு ஃபெரசால்ட்டு ஃபெரஸ் ஒல்லாயிலிருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கால்சியம் பயன்படுது. அடுத்து இன் மேக்கிங் சிமெண்ட் அண்ட் மோர்டர் டு பி யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா, உங்களுக்கு சிமெண்ட்னா என்னன்னு தெரியும். கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் ஆக்சைடாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்னது, கால்சியம் சல்ஃபேட் 2H2O, இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஜிப்சம். இந்த ஜிப்சத்தில் இருந்து என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த கால்சியம் ஆக்சைடு அப்படின்றது குயிக் லைம்னு பேர். இது வந்துட்டு என்னது, ஜிப்சம் அப்படின்றது பேர். சரிங்களா, இப்போ ஜிப்சம்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சிமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த கால்சியம் அப்படின்றது பயன்படுது. அஸ் அ கெட்டர் இன் வேக்கம் டியூப்ஸ். சரிங்களா, கெட்டர்னா வேக்கம் டியூப்ஸ்னால் வெற்றிட பம்புகளில் இது வந்துட்டு பெற்றுக்கொள்ளும் பொருளாக இதை உள்ளே வச்சிடலாம். அடுத்து டீஹைட்ரேட்டிங் ஆயில்ஸ். சரிங்களா, டீஹைட்ரேட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். சரிங்களா, டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இன் ஆயில்ஸ். ஆயில்ஸ்னால் என்னதுப்பா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். பின்னாடி ஆர்கானிக்கில் தெளிவாக நடத்துவோம் அதில். சரிங்களா, ஆயில்ஸ்னால் எண்ணெய் அப்படின்ற மாதிரி. அதில் வந்துட்டு எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன் ஃபெர்டிலைசர்ஸ். சரிங்களா, உரங்கள் தயாரிக்கிறதுல இந்த கால்சியம் பயன்படுது. கான்கிரீட் அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னால் தெரியும் உங்களுக்கு, கால்சியம் சல்ஃபேட் H2O பேர் தான் என்னது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த ஹாஸ்பட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போலி குறைகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எலும்பு முறிவை சரி செய்கிறதுக்கு. சரிங்களா, எலும்பு முறிவை சரி செய்கிறதுக்கு இந்த மாக்கட்டுன்னு போடுவாங்கல்ல, அந்த இதுலலாம் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா, அந்த ஸ்டேஜு சிலைகள் வடிப்பதற்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் பின்னாடி நம்ம இருக்குது, பின்னாடி காம்பவுண்ட்ஸ் நடத்தும் போது இதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொன்னால் கால்சியம், அதுதான் யூசஸ் ஆஃப் கால்சியம். கால்சியம் சல்ஃபேட் H2O, அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்த பையன் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரான்சியத்தோட யூசஸ். சரிங்களா, ஸ்ட்ரான்சியம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, அட்டாமிக் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 38ன்னு வரும். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூசஸ். ஸ்ட்ரான்சியம் அப்படின்றது 38 அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் வந்துட்டு 90 அப்படின்றது உள்ளது. இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா, இந்த ஒரு ஐசோட்டோப் எதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட். சரிங்களா, புற்றுநோய் கட்டிகளை குணப்படுத்துவதற்கு ஸ்டான்சியம் 3890 அப்படின்ற ஐசோட்டோப் புற்றுநோய்களை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது குறைப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்னொரு யூஸர் சொல்லியிருக்காங்க, அதாவது ஸ்டான்சியம் 90 தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில். இப்போ வந்துட்டு என்னது, ஸ்டான்சியம் 3887. அடுத்து என்னது, ஸ்டான்சியம் 3886. இந்த ரேஷியோஸ் ஆர் காமன்லி யூஸ்டு இன் மெரைன் இன்வெஸ்டிகேஷன். மெரைன் என்னதுப்பா, இந்த கடல் சார்ந்த ஆராய்ச்சிகளில் பயன்படுத்துகிறாங்க. அஸ் வெல் அஸ் இந்த டீத் ட்ராக்கிங் அனிமல் மைக்ரேஷன்ஸ் ஆர் இன் கிரிமினல் ஃபோரன்சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது இந்த ஃபோரன்சிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த தடவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் பயன்படுத்துகிறாங்க ஃபோரன்சிக்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ பயன்படுத்தி, எந்த ரேஷியோனா ஸ்டான்சியம் 87 ஸ்டான்சியம் 86 இந்த ரேஷியோ பயன்படுத்தி மெரைன் இன்வெஸ்டிகேஷன். சரிங்களா, கடல் ஆராய்ச்சி, கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதோட மைக்ரேஷன்ஸ் எங்கே போகுது, எவ்வளோ தூரத்தில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கும் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டேட்டிங் ஆஃப் ராக்ஸ். சரிங்களா, டேட்டிங் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது, அந்த பாறைகளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, கடலில் உள்ள பாறைகள் இல்லைன்னா அந்த மலைகளுக்கு வந்துட்டு ஆய்வு, அந்த கணக்கெடுப்புகளில் இது பயன்படுத்துகிறாங்க ஸ்டான்சியம் அப்படின்றது. அஸ் அ ரேடியோஆக்டிவ் ட்ரேசர் இன் டிட்டர்மினிங் த சோர்ஸ் ஆஃப் ancient archaeological materials such as timbers and coins. சரிங்களா, இப்போ எல்லாம் கீழடி அப்படின்ற இடம் உங்களுக்கு வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மதுரை தான், ஆனால் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வருது. சரிங்களா, மதுரை ராமேஸ்வரம் பைபாஸ் ரோட்டில் அந்த இது பெருங்குடியெல்லாம் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழடி அப்படின்ற ஒரு ரோடும். சரிங்களா, பெருங்குடி கூட போக வேணாம், நீங்கள் இங்கிட்டு வந்துடணும். சரிங்களா, ராமேஸ்வரம் ரோட்டில் போனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஆராய்ச்சிகளாக பண்ணிகிட்டு இருக்காங்க, டெய்லி நியூஸில் வருது. அப்போ அந்த மாதிரி ஆர்கியாலஜி, அதாவது அந்த தொல்லியல் ஆராய்ச்சிகளில் என்ன மெட்டல் பயன்படுத்துகிறாங்க, ஸ்டான்சியம். அப்போ ஸ்டான்சியத்தோட யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்சியம் 90 அப்படின்ற ஒன் ஆஃப் த ஐசோட்டோப்ஸ் யூஸ்டு இன் கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸ்டான்சியம் 87 டிவைடட் பை ஸ்டான்சியம் 86 அப்படின்ற இந்த ஐசோட்டோப்ஸ் ரெண்டோட ரேஷியோ யூஸ் பண்ணி மெரைன் இன்வெஸ்டிகேஷன், ஃபோரன்சிக்ஸ்
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அனிமல் மைக்ரேஷன்ஸ் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த மலைகளில் கணக்கெடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. டேட்டிங் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூசஸ்ப்பா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது கேன்சர், இது மைக்ரேஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன் என்னது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டேட்டிங் ஆஃப் ராக்ஸ் சரிங்களா, டேட்டிங் ஆஃப் ராக்ஸ். அடுத்து என்னதுப்பா, ஆர்கியாலஜிக்கல் சரிங்களா, CMRA அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூசஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா யூசஸ் ஆஃப் பேரியம். பேரியம் எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இன் மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜினா ஸ்டடி ஆஃப் மெட்டல்ஸ்னு அர்த்தம் சரிங்களா, மெட்டல்ஸை பற்றி சரிங்களா. இயற்கையில் வந்துட்டு மெட்டல் எப்படி கிடைக்குது, அதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி பியூர் ஃபார்மாக மாற்றுறது, அது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெட்டல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதை பற்றிலாம் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனில் டீட்டெயிலாக படிப்போம். மெட்டலர்ஜியில் பேரியம் அப்படின்றது பயன்படுத்துகிறாங்க. இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பைரோ டெக்னிக்ஸ். பைரோனா ஹீட்டு சரிங்களா, பைரோ அப்படின்னாலும் சரி, இல்லை என்னது பைரோனாலும் ஹீட்டு, அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்னப்பா சொல்லுவாங்க, தெர்மோ அப்படின்னாலும் ஹீட்டு. பைரோ டெக்னிக்ஸ் அண்டு பெட்ரோலியம் மைனிங் அண்ட் ரேடியாலஜி. பெட்ரோலியம் பிரித்து எடுக்கிறதுலையும் ரேடியாலஜிலையும் கதிர்வீச்சுகளையும் பேரியம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் டீஆக்சிடைசர் இன் காப்பர் ரிஃபைனிங் சரிங்களா, ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறது இல்லை, காப்பரை சுத்தப்படுத்தும் போது ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேரியம் அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க. இட்ஸ் அலாய், பேரியத்தோட அலாய் வித் நிக்கல் ரெடிலி எமிட்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதனால் ஹென்ஸ் யூஸ் இஸ் எலக்ட்ரான் டியூப்ஸ் அண்ட் ஸ்பார்க் பிளக் எலக்ட்ரோட்ஸ் சரிங்களா. இந்த மாதிரி பேரியத்தோட நிக்கலை சேர்த்து, பேரியம் அலாய்ஸ் வித் நிக்கல் ரெடிலி எமிட்ஸ் எலக்ட்ரான்ஸ். அது வந்துட்டு என்ன பண்ணுமா, பேரியம் நிக்கல் வந்துட்டு எலக்ட்ரான்ஸை ஈஸியாக கொடுக்குமா, ஏன்னா ரெண்டுமே மெட்டல், பேரியமும் மெட்டல் நிக்கலும் மெட்டல். அப்போ எலக்ட்ரான்ஸை இழந்தால் அதுக்கு பேர் மெட்டல், இது ரெண்டும் கண்டிப்பாக எலக்ட்ரானை இழக்கும். ஹென்ஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரான் டியூப்ஸ் அண்ட் ஸ்பார்க் பிளக் எலக்ட்ரோட்ஸ். ஸ்கேவெஞ்ச் டியூப்ஸ் சரிங்களா, அந்த எலக்ட்ரானிக் டியூப்ஸில் இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதான் சொல்லியிருக்காங்க டீஆக்சிடைசர். அப்போ டீஆக்சிடைசர் இன் காப்பர் ரிஃபைனிங் மட்டும் கிடையாது, டீஆக்சிடைசர் இன் எலக்ட்ரானிக் டியூப்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. இப்போ பேரியம் வந்துட்டு முக்கியமாக ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத மட்டும் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூசஸ் ஆஃப் ரேடியம். லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா uses of radium. Used in luminous paints for watches, nuclear panels, aircraft switches, clock and instrumental tiles அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த ரேடியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைனிங்காக இருக்கும், எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. வாட்சில் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா நைட் டயத்துலலாம் வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டைம் பார்க்குறதுக்கு அந்த ரேடியம் இருந்தால் அந்த ஒளிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்ற முட்டாயில் கூட லைட்டாக அந்த கடிச்சா என்ன சொல்ல சைனிங்காக இருக்க மாதிரி ரேடியம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அடுத்து யூஸ்ட் இன் செல்ஃப் லூமினஸ் பெயிண்ட் சரிங்களா. லூமினஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஒளிரும், அந்த மாதிரி அதான் ஒளிர்வதற்கு தேவையான அந்த பெயிண்ட்லாம் அந்த ரேடியத்தை மிக்ஸ் பண்ணுறாங்க. வாட்சில் பண்ணுறாங்க, நியூக்ளியர் பேனல்ஸ், ஏர்க்ராஃப்ட் சுவிட்சஸ் சரிங்களா, இதுலலாம் கிளாக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் டைல்ஸில் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரேடியம் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அடுத்து பேரியத்தோட யூசஸ் இன்னொன்று சொல்லாமல் வந்துட்டேன், இங்கே தெளிவாக இல்லை. அண்ட் ஐசோடோப் ஆஃப் பேரியம், அதாவது ஐசோடோப்ஸ்னால் தெரியும், சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் என்னதுப்பா மாஸ் நம்பர், அதுக்கு பிறகு என்னது ஐசோடோப்ஸ். அதாவது பேரியம் 133 அப்படின்ற ஐசோடோப்ஸ் யூஸ்ட் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் கேலிப்ரேஷன் ஆஃப் காமா ரேஸ். காமா ரேஸ்னா ஆல்பா பீட்டா காமா ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னால் ஹீலியம் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. பீட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது ஒன்று எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. காமாண்டா நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸில் இதோட டிஃப்ரென்ஸ்லாம் படிப்பீங்க, ஆல்பா பீட்டா காமா அதோட டிஃப்ரென்ஷியேட்லாம். இப்போ என்னது கேலிப்ரேஷன் ஆஃப் காமா ரேஸ் டிடெக்டர்ஸ் இன் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி சரிங்களா. அதாவது பேரியம் 133 அப்படின்ற ஐசோடோப்ஸ் மெயின்லி யூஸ்டு டு டிடெக்ஷன் ஆஃப் காமா ரேஸ் இன் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. நியூக்ளியர் கெமிஸ்ட்ரினா அணுக்கருவில் காமா ரேஸை சரிங்களா, காமா ரேஸ் அப்படி எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு நியூட்ரான், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுங்கப்பா. நாளைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அடுத்த கிளாஸ் அப்படின்னு ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் சரிங்களா. இல்லைனாப்பா காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். காம்பவுண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் சரிங்களா, ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போயே நடத்திடலாம், அடுத்த கிளாஸ்க்கு கரெக்டாக இருக்கும், அடுத்த கிளாஸில் முடிச்சிடலாம். அதாவது கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்டு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கால்சியம் சல்ஃபேட் 2H2O அப்படின்னு சொன்னால் ஜிப்சம் சிமெண்ட்டு தயாரிக்க பயன்படுத்துவாங்க. அடுத்து கால்சியம் சல்ஃபேட் ½ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னதுப்பா லைம் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த 4 காம்பவுண்டும் அடுத்து பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம்.
அடுத்து அங்கே அல்கலி மெட்டல்ஸில் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோடியம் அண்டு பொட்டாசியம் இது எல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.